ஓம் நமோ வெங்கடேஷாய. தரிசன டிக்கெட் ஆன்லைனில் எதுவும் கிடைக்கலையா? கவலையே படாதீங்க. கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் தினமும் கொடுக்குறாங்க. ஆதார் அவசியம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி கோவிந்தராஜ சுவாமி சொல்லிட்டு 2ல் கொடுக்குறாங்க. திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அங்கேருந்து இந்த டோக்கன் வாங்கிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அங்கேயும் கொடுக்குறாங்க. இது அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துல கம்பேரிட்டிவ்லி இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்போவுமே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காலையில் ஒரு 5-6 மணிக்குள்ளலாம் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கன்ஃபார்ம் இந்த டோக்கன் கிடைக்கும். அன்றைக்கே இந்த டோக்கன் வாங்கிட்டு போய் நடந்து போய் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்து வந்துடலாம். அண்ட் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நடந்து போகிற பக்தர்களுக்கு திவ்ய தர்ஷன் டோக்கனும் கொடுக்குறாங்க. திருமலைக்கு நடந்து போகிறதுல 2 வழிகள் இருக்குது. ஒன்று இந்த அலிப்பிரி நடைபாதை, இன்னொன்று ஸ்ரீவாரி மெட்டு. வாங்க இந்த அலிப்பிரி நடைபாதை வழியாக நம்ம நடந்து போகலாம். போகிறப்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். இப்போ நம்ம அலிப்பிரி லக்கேஜ் கவுண்டர் கிட்ட இருக்கோம். பெரிய கருடாழ்வார் சிலை இருக்கும் என்ட்ரன்ஸில், ஆர்ச்சில், அலிப்பிரிக்கிட்ட. அதுக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. இங்கே நம்ம லக்கேஜ் கொடுத்துக்கலாம். மொபைல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். செப்பல் அலோட் கிடையாது படிகளில் ஏறுறப்போ. ஸோ அந்த செப்பலை நான் கவரில் வச்சுக்கிட்டு என்னோடய பேக்லேயே வச்சுட்டேன். இந்த பேக் நமக்கு மேலே வந்துடும். நம்ம போய் ரீச் ஆகிறதுக்குள்ளார மொபைல் நம்ம வச்சுக்கலாம், ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த பேக் இங்கே கொடுத்தே ஆகணும்ல. உங்களால் தூக்கிட்டு நடக்க முடியும் அப்படின்னா நம்ம தூக்கிட்டும் போகலாம். அண்ட் இந்த அலிப்பிரி லக்கேஜ் கவுண்டரில் மேலே 2nd ஃப்ளோரில் காமன் ஹால் இருக்குது. நம்ம அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம். வாஷ்ரூம் இருக்குது, அங்கே குளிச்சுக்கலாம். டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃப்ரீ தான் அது. இந்த லக்கேஜ் கவுண்டருக்கு 2nd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 11:30 ஆகிடுச்சு நாங்கள் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ. வீட்டிலேருந்தே தேங்காய் சூடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே எல்லாமே தேங்காய் உடச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்லபடியாக நம்ம நடந்து போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய கடைகள் இருக்குது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த அலிப்பிரி நடைபாதைக்கு ரீச் ஆகிறதுக்கு பஸ்ஸில் நீங்கள் வரதா இருந்தால் திருமலா பஸ் ஏறிட்டிங்கன்னா அவங்களே இறக்கி விட்ருவாங்க அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் இந்த அலிப்பிரி ஃபுட் பாத்வேக்கு ரீச் ஆகிறதுக்கு 10-15 நிமிஷம் தான் ஆகும். ஆட்டோ இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது. நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா இங்கே கார் விடுறதுக்கு அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்பேஷியஸாக இடம் இருக்குது. நம்ம அங்கே கார் வச்சுக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி திங்ஸ் கையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதும் போகாததும் நம்ம விருப்பம்தான். ஆல்கஹால்ஸ் எல்லாம் அலோட் கிடையாது. இங்கே வரிசையாக சூடம், தேங்காய் அதெல்லாம் விற்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். படிகளில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டே ஏறுவாங்க, சூடம் வச்சுக்கிட்டு. அந்த ஐட்டம்ஸ் கூட இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி போய் நம்ம தேங்காய் உடைச்சி சூடம் ஏற்றி பெருமாளை வேண்டிக்கிட்டு நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அலிப்பிரி அப்படிங்கிறது முன்காலத்தில் இந்த மலை அடிவாரத்தில் புளிய மரம் இருக்குமா. அடிவாரத்தில் இருக்கிற புளிய மரம் அடிப்புலி அலிப்பிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க அலிப்பிரிக்கு. இந்த அலிப்பிரியோட டைமிங்ஸ் காலையில் 4 மணிலேருந்து சாயந்தரம் 10 மணி வரைக்கும் அலோ பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி மெட்டோட டைமிங்ஸ் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அலோ பண்ணுறாங்க. 10 மணிக்குள்ளார இந்த அலிப்பிரிக்கு நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நைட் ஃபுல்லாக நடக்கலாம். பட் என்ட்ரி மட்டும் 10 மணியோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ இருக்கிற டைமிங்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சூடை மேற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடமே நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இதில் நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அலிப்பிரி மெட்டு வழியாக போகிறது பெஸ்ட்டாக இருக்குமா, ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போகிறது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் வேர்டில் பதில் சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் அப்படின்னா அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்ரீவாரி மெட்டு வழியாகவும் போகலாம். பெருமாள் அதன் வழியாகவும் நடந்து போயிருக்கார். அங்கே வெறும் படிகள் மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த த்ரூ அவுட் அந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டிவைனாக இருக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. இருந்தாலும் எது பெஸ்ட்டுன்னா அலிப்பிரி பெஸ்ட். எது சீக்கிரமாக போய் ரீச் ஆகலாம் அப்படின்னா ஸ்ரீவாரி மெட்டு பெஸ்ட். சீக்கிரமாக நம்ம நடந்து போயிடலாம். இல்லை நடக்கவே முடியலன்னா கூட ஒரு 10 படியை நம்ம உட்காந்தே கூட ஏறி போயிடலாம். நடந்தே போகணும், ஆனால் எங்களால் இவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஸ்ரீவாரி மெட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம சாஷ்டாங்கமாக விழுந்து கும்புறது நல்லது. அதே மாதிரி அங்கே ஒரு சிலையும் போட்டிருக்கோம். ஸோ இங்கே விழுந்து கும்பிட்டுட்டு அடுத்து போகணுன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கோஷாலா இருக்குது. ஆல்ரெடி அந்த கோஷாலா டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். போகிற வழியே அப்படி தான் அமைச்சிருக்காங்க. நம்ம இந்த கோஷாலாவுக்கு போய் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்கும். கோஷாலாக்குள்ளார வீடியோ எடுக்கிறதுக்கு அலோ பண்ணலை.
உங்களுக்கு வேணும்னா கோ பூஜை பண்ணிக்கலாம். அங்கே ஐயர் இருக்காங்க. நல்லாயிருக்கும் இந்த கோஷாலா. ஸோ அதை சுற்றி கும்பிட்டுட்டு வந்தோன்னே லெஃப்ட் சைடில் ஸ்ரீவாரி பாதியில் இருக்கும். இப்போ ரைட் சைடில் பார்க்குறது லக்ஷ்மி நாராயணா கோயில். நல்லாயிருக்கும் இங்கே இந்த கோயில். எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. அலிப்பிரி நடைபாதை ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பார்க்க வேண்டிய கோயில்கள்லாம் இருக்குது. இந்த ஸ்ரீவாரி பாதுலு மண்டபம் ரொம்ப விசேஷமானது. ஆக்சுவலாக அங்கே 10 ரூபாய்க்கு ரெண்ட்டுக்கு கோல்டன் கலரில் ஒரு பாதம் கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம தலைமையில் வச்சுட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு மறுபடியும் அதை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துடணும். அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோ கிடையாது. ஸோ நான் அவங்கக்கிட்ட காமிக்க முடியல. இங்கே இருக்கிற திருப்பாதம் சாக்ஷாத் பெருமாளோடதுன்னு சொல்கிறாங்க. அலிப்பிரியில் கொஞ்சம் காலம் ஸ்ரீ ராமானுஜர் இருந்தப்போ இங்கே வந்து அவருக்கு ராமாயணம் சொல்லி கொடுப்பாராம். இங்கே அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் கைங்கரியத்துக்காக திருமலைக்கு போவாராம், பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யறதுக்காக. அந்த மாதிரி ராமாயணம் சொல்லி கொடுக்குறப்போ ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன். நெய்வேத்திய கைங்கரியத்துக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாராம். அவருக்காக பெருமாள் இங்கே வந்து தன் பாதம் பதித்து இனி இந்த பாதத்துக்கே நீ கைங்கரியம்லாம் செய்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். அங்கே இருக்கிற திருப்பாதம் பெருமாளோட திருப்பாதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ராஜகோபுரம் சூப்பராக இருக்கும், பெருசாக இருக்கும். அதை தாண்டி உள்ளே வந்தோன்னே லெஃப்ட் சைடில் பேக் செக்கிங் இருக்கும். இங்கே பேக் செக் பண்ணுவாங்க, அதாவது ஸ்கேன் பண்ணுவாங்க. இங்கே ஃபிசிக்கல் செக்கப்பும் உண்டு, பேக் செக்கிங்கும் உண்டு. அதை முடித்து நம்ம நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். உங்களால் செப்பல் போட்டு நடக்க முடியலன்னா நீங்கள் சாக்ஸ் போட்டுக்கலாம். திருமணம் முடித்து மலைக்கு போனது ஸ்ரீவாரி மெட்டு வழி. மலை மேலேருந்து அலமேலு மங்காபுரம் போகிறதுக்காக பெருமாள் இந்த பாதை வழியாக இறங்கி போவாராம். ஸோ சிறப்பு வாய்ந்த பாதை இது. அதனால தான் படிகள்லாம் அவங்களோட வேண்டுதல்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் கற்பூரம்லாம் ஏற்றுறாங்க. ஸோ இந்த ஸ்கேனிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். அங்கங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. வரிசையாக கடைகள் இருக்குது, டிஃபன் ஷாப் இருக்குது. காளி கோபுரத்துக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. குடிக்கிறதுக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ், லெமன் ஜூஸ் அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும். பயமே கிடையாதுங்க. அண்ட் இப்போது உங்களுக்கு சம்மர் சீசன் வக்கேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நிறைய பேர் வரத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சேஃப் தான் இந்த வழி. நிறைய கடைகள் இருக்குது. அங்கங்கே சின்ன கிளினிக் மாதிரி வச்சுருக்காங்க, டிஸ்பென்சரி. அவங்க எலக்ட்ரால் கேட்டாலும் கொடுக்குறாங்க. ஏதாச்சும் முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த டேப்லெட்ஸும் கொடுக்குறாங்க. நிறைய பேர் நம்ம இந்த அலிப்பிரி நடைபாதை வழியாக போயிருப்போம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சேர்த்து நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீங்களும் நோட் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் சைடில் அங்கங்கே தனித்தனி சன்னதி மாதிரி தசாவதார சிலைகள் இருக்கும். ஆஞ்சநேயர் சிலைகளும் நிறையா இருக்கும். அண்ட் இது கஜேந்திர மோக்ஷம் கதை நமக்கு தெரியும். கஜேந்திர மோக்ஷம் குட்டி குட்டி ஆஞ்சநேயர் சிலைகள்லாம் அங்கங்கே போகும்போது நம்ம பார்க்க முடியும். ஸ்டார்டிங்கில் லக்ஷ்மி நாராயணா கோயில் இருக்கும், ஸ்ரீவாரி பாதுல மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில். லெஃப்ட் சைடில் நடக்கிறப்போ தசாவதார சிலைகள் வரும். அடுத்து கஜேந்திர மோக்ஷம், அங்கங்கே ஆஞ்சநேயர் சிலைகள் இருக்குது. காளி கோபுரம், அந்த கோபுரத்துள்ளே போகிறப்போ ராமர் சீதா லக்ஷ்மண ஹனுமர் அவங்க கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் அங்கங்கே சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அன்னப்பிரசாதம் கொடுத்தா நல்லாயிருக்கும். மேபி இனிமேல் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால அன்னப்பிரசாதம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு அன்னப்பிரசாதம் இங்கே கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரி மெட்லேயும் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரி மெட்லேயும் நம்ம லக்கேஜ் கொடுத்துட்டு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். மலைக்கு போய் நம்ம லக்கேஜ் எடுத்துக்கலாம். இது காளி கோபுரம். 2083வது படி நம்ம ரீச் ஆகிறப்போ காளி கோபுரம் வந்துடும். சன்னதிகள் எதுவும் இல்லாமல் காலியாக இது கோபுரம் மட்டும் இருக்கிறதுனால இது காளி கோபுரம் சொல்கிறாங்க. சில பேர் இங்கே காளி கோயில் இருந்ததுனால இது காளி கோபுரம்னு சொல்கிறாங்க. தூரத்துலேருந்து திருப்பதியில் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த லைட் நமக்கு தெரியும். திருநாமமில் போட்ட அந்த லைட் எப்படா நடந்து போகும் அப்படின்னு இருக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் அதை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மலைகள் நடுவில் அந்த லைட் பளிச்சுன்னு தெரியும் திருப்பதிக்கு நம்ம ரீச் ஆகிட்டாலே. ஸோ இந்த காளி கோபுரம் இங்கே தான் மோஸ்ட்லி டோக்கன் கொடுப்பாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் இந்த இடத்துல தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தர்ஷனம் பார்க்க போகலான் இருக்கேன். நடந்து அதுவும் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த காளி கோபுரத்தில்
2 சன்னதிகள் இருக்குது. ஆஞ்சநேயர், ராமர், சீதா, லக்ஷ்மண, ஹனுமர் இருக்காங்க. அந்த தூண்கள்லாம் நிறைய குட்டி 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 சாமிகள் சிலைகள்லாம் இருக்குது. ஜலப்பிரசாதம் இருக்குது, டிஸ்பென்சரி இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. நான் காலையில் தான் கிளம்பி வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எங்கள் வீட்லேயே நாங்கள் தயிர் சாதம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டோம். நாங்கள் இங்கே சாப்பிடல. ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது. டீ காஃபி ஷாப் உங்களுக்கு வரிசையாக இருக்கும். லெமன் சோடா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே நீங்கள் தனியாகவே இருக்க மாட்டீங்க. ஒன்று கடை இருக்கும், இல்லை மக்கள் பக்தர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. தோசை, இட்லி, வடை, பஜ்ஜி எல்லாம் இருக்குது. நம்ம எதுவும் தூக்கிட்டு வரணுன்ட்டு இல்லை. நமக்கு எது தேவையோ பர்ஸ், மொபைல். மழை பெஞ்சா ஆக்சுவலாக மழை பெஞ்சால் நம்ம நனையறதுக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் தூரம் நம்ம ரோட்டில் போவோம். இன்கேஸ் அதில் நனைவோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி ஐட்டம் மழை காலத்தில் சொல்கிறேன், அது மாதிரி வச்சுக்கலாம். இந்த காலி கோபுரம்க்கு லெஃப்ட் சைடில் கோரக்க சித்தர் வந்து தவம் செய்த இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம மெடிடேஷன் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து நான் உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு போகிறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு. அதனால் நான் அங்கே போய் மெடிடேஷன் பண்ண முடியல. பட் அங்கே போய் உக்காந்தாலே நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக நடந்து வந்தால் அந்த அலிப்பிரி நடைபாதையோட டிவைன் ஃபீலை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஃபேமிலியாக, குரூப்பாக, ஃப்ரெண்ட்ஸாலாம் வந்து அது ஒரு தனி ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டே நடந்து வர்றதுக்கு. ஸோ நிறைய கடைகள் இந்த சைடு இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தேவைப்பட்ட சாப்பிட்டுட்டே போகலாம். இதெல்லாம் தசாவதார சிலைகள் இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். குட்டி பசங்களும் நடந்து வராங்க. அப்பப்போ நடக்கிறாங்க, அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி வராங்க. நார்மலாக நடக்கிறதுக்கு நல்லா பிரிஸ்காக இருக்கிறவங்க 3 hours 3.5 hours நடந்துட்டோம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. எனக்கு ரீச் ஆகிறதுக்கு 5-5.25 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த மான் இருக்கிற இடத்துலலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். ரெனோவேஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆன அந்த டைமில் போயிட்டு வந்து உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னமும் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டே தான் இருக்குது. அங்கங்கே ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கட்டடம் கட்டுறதுக்கு கட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கு. நான் போன அன்றைக்கு ரொம்ப க்ரௌட் இல்லை. ஓரளவுக்கு நார்மல் டிவோட்டிஸ் தான் இருந்தாங்க. அதாவது மினிமம் டிவோட்டிஸ் தான் இருந்தாங்க. டோட்டலாக 8.5 கிலோமீட்டர் இருக்கும். படி மட்டும் 2 கிலோமீட்டர். அந்த 2083 படி மட்டும் 2 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 6.5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த காலி கோபுரம் தாண்டோனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கும். அந்த இறங்கும் பாதை இருக்கும், காட் ரோடு 1. ஸோ பஸ் போகிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். டீர் பார்க் வந்தோன்னே குழந்தைங்க மட்டும் கிடையாது, ஈவன் பெரியவங்களுக்குமே ஆசை வந்துடும், நம்ம மானை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. வைகானச ஆகம முறைப்படி தான் திருமலையில் கைங்கரியம்லாம் செய்கிறாங்க. அதில் மானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். அதனால தான் இங்கே மான்கள் வளர்க்குறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற விலங்குகள் எதுவும் கிடையாதுங்க, மான்கள் வளர்க்குறதுக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. போகும்போது ஃபஸ்ட்டு இந்த புள்ளி மான் பார்த்தோம். கிருஷ்ணா மான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மான்களை. வாழைப்பழம் கொடுத்தோன்னா அது சமத்தா குட்டி மான்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பெருசெல்லாம் பயந்துட்டு போயிடுச்சு. வாழைப்பழம்லாம் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால நல்லா இருந்துச்சு கொடுக்குறதுக்கு. அது க்யூட்டாக இருந்துச்சு. 2-3 மான் கிட்ட வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு போச்சு. 2 வகை மான் பார்த்தோம். இது புள்ளி மான், இன்னொரு மானும் பார்த்தோம், அது சாம்பல்னு நினைக்கிறேன். ஸோ 2க்குமே வாழைப்பழம் ஃபீட் பண்ணோம். ஏன்னா கிட்ட வந்துச்சு அது, அதனால் ஃபீட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இங்கே பெருசாக ஆஞ்சநேயர் இருப்பார், பிரசன்ன ஆஞ்சநேயர். நடைபாதையும் மலை இறங்கும் பாதையான காட் ரோட் 1 மீட் ஆகிற பிளேஸ் இது. பஸ்ஸில் இறங்கும் போதும் நம்ம ஆஞ்சநேயரை கும்பிட்டுக்கிட்டே இறங்கலாம். கார் ஜீப்லலாம் இறங்குறோம் அப்படின்னா ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறங்கலாம். சுற்றிலும் கார்டன் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். 1979 இங்கே ஒரு லேடியை மர்டர் பண்ணிட்டாங்களாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஆஞ்சநேயர் கோயில் கிடையாது. யாரோ ஒரு லேடி, யாரோ ஒரு குரூப் இந்த இடத்துல வந்து அவங்கள மர்டர் பண்ணிட்டதுனால இப்படி ஒரு புனிதமான இடத்துல ஒரு துர்சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்போ ஈவோவாக இருந்த பிரசாத் காரு ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஈவோன்னு சொல்கிறாங்க.
லாங் பேக் ஒரு வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கோயில் கொடிமரம் எப்படி சிரமம் எடுத்துக்கிட்டு பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது கோபுரத்துக்கு ஹைட்டாக இருக்கிற அந்த கொடிமரம் உள்ளே போய் எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப எஃபிஷியண்ட்டான இஓ அப்படிங்கிறாங்க பிரசாத் காரு. நிறைய விஷயங்கள் திருப்பதிலையும் திருமலையிலையும் அவர் செய்திருக்கார். லக்ஷ்மி நாராயணா ஹோட்டல் கிட்ட கூட அவரோட சிலை இருக்கும். இப்போ திருப்பாதம் அடைந்து விட்டார். என்னடா இப்படி புனிதமான இடத்துல துர்சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மலைப்பகுதியில் லைட்னிங்ஸு கடைகள்லாம் வரவழைச்சு பக்தர்களுக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தானா அப்பயும் அவர் மனசு ஆறவே இல்லையா. இப்படி ஒரு நெகட்டிவிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் மனசில் அந்த எண்ணமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொந்த ஊரில் இதே மாதிரி ஒரு ஆஞ்சநேயரை லக்ஷ்மண காரு அப்படிங்கிறவர் வடிச்சிருந்தாராம். அதை பார்த்துட்டு இங்கே அவர் அழைச்சிட்டு வந்து அதே மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் சிலை இங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை, அடுத்து அலிப்பிரி ஆர்ச் கிட்ட பெருசாக கருடாழ்வார் சிலை இருக்கும். ரெண்டுமே அட் அ டைம் இஓ பிரசாத் காரு அவரோட தலைமையில் அவர் சொல்லி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த 2 சிலைகளையும் செய்தது லக்ஷ்மண காரு. அதுக்கப்புறம் தான் இந்த சிலை பிரதிஷ்டை செய்திருக்காங்க அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ ஆஞ்சநேயரை நம்ம சுற்றி கும்பிடலாம். நாங்கள் போனப்போ ஐயர் இல்லை, அதனால் எல்லாம் அவங்க பக்தர்களே அவங்கவுங்க சூடம் ஏற்றி கும்பிட்டுக்கிட்டாங்க. ஜலப்பிரசாதம் இருக்கும், அங்கேயே டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு கிட்டே கார்டன் மாதிரி இருக்கும். உள்ளே போக முடியாது, ஆனால் இந்த இடமே சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே கும்பிட்டுட்டு மறுபடியும் நடக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். அப்பப்போ இந்த மாதிரி மண்டபம் வரும், நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நல்ல 2 சைட்லேயும் கிரானைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க நம்ம உட்கார்றதுக்கு. ஸோ மறுபடியும் ஒரு மான் வந்துச்சு, அதுக்கும் வாழைப்பழம் கொடுத்தோம், வாங்கிட்டு ஓடி போயிடுச்சது. கீழ் திருப்பதியில் நல்லா வெயில் இருந்துச்சு, ஆனால் மலை ஏற ஏற அப்படியே கிளைமேட்டெல்லாம் கூல் ஆகிடுச்சு. கொத்த மண்டபம் இதுக்கு மட்டும் போர்டு போட்டிருக்காங்க. பட் இதே மாதிரி அங்கங்கே மண்டபம் இருக்குது. கோபுரம் ராஜகோபுரம், மைசூர் கோபுரம், காளி கோபுரம், மொக்கல்ல பர்வத கோபுரம். அடுத்து கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், ஆஞ்சநேயர் சுவாமி இருப்பார். இங்கே தனி சன்னதியாக இருக்குது, ஆனால் அங்கங்கே கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியாக ஆஞ்சநேயர் சிலை மலை ஃபுல்லாகவே இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது சாப்பிட்றதுக்குன்ட்டுல. நம்ம வீட்டில் வச்சுக்கிற மாதிரியும் திங்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாமே. வீடியோலாம் எடுத்துகிட்டு போனதுனால எனக்கு ஒரு 5.25 மணி நேரம் ஆச்சு. ஆனால் 3.5-4 மணி நேரத்தில் ஏறுறவங்களும் இருக்காங்க. நம்மளை யாரும் அங்கே கேட்க போகிறதே கிடையாது, நீங்கள் ஏன் இவ்வளோ நேரத்தில் நடந்து வந்தீங்க, இவ்வளோ கம்மியாக நடந்து வந்தீங்க, அதிகமாக நடந்து வந்தீங்க. அதனால் பொறுமையாகவே நடக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அலிப்பிரி நடைபாதை ஏறி முடித்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த நரசிம்மர் கோயில். இந்த கோயில் ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணிவிட்டு நரசிம்மர் ரொம்ப உக்கிரமாக இருந்தாராம், காட்டுக்குள்ளாரெலாம் சுற்றிக்கிட்டு. அப்போது எல்லாரும் போய் பிரம்மதேவன் கிட்ட முறையிட, பிரம்மதேவன் மகாலட்சுமி தாயார்கிட்ட போய் சொல்ல, அவங்க இங்கே வந்து நரசிம்மரை சாந்தி பண்ணாங்களாம். இங்கே வந்து உட்காந்து கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறது ரொம்ப விசேஷங்கிறாங்க. தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப அழகாக இருப்பாருங்க. இந்த இடத்துக்கு நம்ம நடந்து வந்தால் தான் இல்லை, காரில் இறங்கி போகிறப்ப கூட ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்த உடனே உங்களுக்கு ரோடுவேஸ் வந்துடும். லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிக்கு பின்னாடி யோக நரசிம்மர் இருப்பார், லிங்க வடிவத்தில் இருக்கார். அதாவது கீழே யோக நரசிம்மர் உட்கார்ந்துருக்கார், அவருக்கு மேலே லிங்கம் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே யோக நரசிம்மர் லிங்க வடிவத்தில் இருப்பார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோயிலுக்கு ரைட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். நீங்கள் கேட்டுட்டு வாங்க, சித்தர் சமாதி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, இது சமாதியா இல்லை அவர் தவம் பண்ண இடமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அங்கே ஐயர்கிட்ட கேட்டதுக்கு அவருக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்த தாண்டி கொஞ்சம் போனோன்னு இருக்கிற மலைக்கு பேர் ரைட் சைடில் அடுத்த நான் வீடியோவில் காமிக்கிறேன், அவ்வச்சாரி கோணம் அப்படிம்பாங்க. அந்த மலைக்கு பேர் அவ்வச்சாரி அப்படிங்கிறவர் இங்கே நீண்ட காலம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. பெருமாளோட தீவிர பக்தருன்ட்டும் சொல்கிறாங்க. இவர் அவராக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்
ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் கேட்டால் இவர் யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல அப்படி ஒருத்தர் வாழ்ந்ததாகவும் அந்த மலைக்கு அவரோட பெயர் வைத்ததால் இவர் அவராக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்ட தும்புருக்கோணா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்காம். இப்போயுமே பௌர்ணமி அப்போ அந்த சைட் ட்ரெக்கிங் போகிறவங்க ஒரு வித மியூசிக் மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குதான். சில பேர் சொல்கிறாங்க கந்தர்வர்கள்லாம் இப்போயும் வந்து அந்த சவுண்டு பாட்டு பாடுறது அந்த சவுண்ட் தான் நமக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு சிலர்லாம் அந்த மரம் அசைகிற சவுண்டு மியூசிக் மாதிரி நமக்கு கேட்குது, ஒரு இசை மாதிரி கேட்குது அப்படிங்கிறாங்க. பட் இப்போயுமே பௌர்ணமி அப்போது அந்த சைட் ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு அந்த இசை கேட்குமா. ஸோ இவரையும் கும்பிட்டுட்டு மறுபடியும் போய் லக்ஷ்மி நரசிம்மரை ஒரு தடவை பார்த்தோம். அத்தனை அழகாக இருக்கார் அவர். பின்னாடி இருக்கிற யோக நரசிம்மர், அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த யோக நரசிம்மரும் குட்டியாக ரொம்ப அழகாக இருப்பார். அவருக்கு மேலே பெருசாக லிங்கம் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த நரசிம்மர்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வேண்டிக்கலாம் அப்படியே நடக்குங்கிறாங்க. இங்கே வந்து கனகதார ஸ்தோத்திரம் படிக்கிறதும் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் நம்ம ரோடை ஒட்டி நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்த எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அந்த சைடு மலை, நடுவில் பஸ் வண்டியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ரைட் சைடு ஃபுல்லாக சுற்றிலும் மலை. அந்த மலைக்கு பேர் தான் அவச்சரிக்கோணா. இங்கே நடக்கிறதே பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனிக் பிளேஸ் இது. எப்போ பஸ்ஸில் இறங்கும் போதும் ஐயோ இங்கே நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற பிளேஸ் இது. நல்ல வெயிலுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடியை விட. இது மாதிரி க்ரீன் கலரில் ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஷெட்டெல்லாம் இப்போது கட்டிக்கிட்டே வராங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம அந்த ஷெட்டுக்கு கீழே நடக்கிற மாதிரி பண்ணிகிட்டே வராங்க. இந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதுவும் மழைக்காலத்துலலாம் வர்றப்போ இந்த பாறையிலேருந்து அப்படியே தண்ணி ஓடும். ஸ்பீக்கரில் அன்னமாச்சாரிய பாடல்கள்லாம் மலை மேலே போடுறது கோயில்கிட்ட கீழே வரைக்கும் நமக்கு கேட்கும். ஸோ அந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே தான் மேலே ஏறுவோம். அன்னமாச்சாரியார் பாடல்களாக ஃபுல் டே கேட்டுக்கிட்டே தான் ஏறுற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கிராம தேவதை இருக்காங்க. அக்கா கார்லோ தேவதை கோயில் அப்படிங்கிறாங்க. வெங்கடேஸ்வர பெருமாளோட கிராமம் இது அப்படிங்கிறாங்க. அந்த கிராமத்தோட காவல் தேவதை பெருமாளுக்கு அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. 7 அக்கா கார்லோ கோயில் அப்படிங்கிறாங்க. இதை இங்கே வந்து இவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் மோக்கல்ல பர்வத்தில் நம்ம ஏறுறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபுல் இடத்தோட கிராம தேவதை. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. பெண் தெய்வம், பெண் காவல் தெய்வம், 7 காவல் தெய்வம் இருக்காங்க உள்ள. பெருமாளோட அக்கா அப்படிங்கிறாங்க. பெருமாளோட அக்கா அப்படின்னா கூட பிறந்தவங்க இல்லை, பக்தியினால் அக்காவை ஏற்றுக்கிட்டவங்க அவங்களாம். ஸோ அடுத்து நம்ம போகிறது மோக்கல்ல பர்வதம். ரொம்ப 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 விசேஷமான இடம் இது. ஈவன் நம்ம கார் ஜீப் பஸ்ஸில் வந்தாலும் பார்ப்போம். மோக்கல்ல பர்வதம் இல்லைன்னா முட்டிப்படி மலை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. முட்டி போட்டு ஏறுறது இங்கே ரொம்ப விசேஷம். நம்மளால் ஏற முடியலனாலும் ஜஸ்ட்டு ஒரு 3 ஸ்டெப்பாவது ஏறலாம். நான் சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு 11 ஸ்டெப்பு ஏறினேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக முடியல. அதனால் பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பசங்களை ஏற விட்டுட்டு இருந்தாங்க. ஸ்ரீராமானுஜர் இந்த மலை மேலே கால் வச்சு ஏறக்கூடாது பெருமாள் இருக்கிற இந்த திருமலையில் அப்படின்ட்டு முட்டி போட்டு ஏறுவாராம். அவர் முட்டி போட்டு ஏறுறதுனால இது மோக்கல்ல பர்வதம் சொல்கிறாங்க. அப்படி ஏறும்போது அவர் முட்டியில் ரொம்ப ரத்தம் காயமெல்லாம் வரப்போகவே அவருடைய குருவான திருமலை நம்பியும் அவருடைய சீடரான அனந்தாழ்வாரும் இந்த விஷயம் கேட்டு இந்த இடத்துல அவர் வந்து இருக்கும்போது பெருமாளோட நெய்வேத்தியம் சொல்லிட்டு 2 மாங்காய் கொடுத்தாராம். இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு ஸ்ரீராமானுஜர் அந்த கொட்டையை தூக்கி போட்டாரா. அதன் மூலமாக வளர்ந்த மரம் இன்னும் இங்கே 2 மாங்காய் மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாங்காய் சாப்பிட்டு கொட்டை தூக்கி போட்டாராம். ஸ்ரீராமானுஜர் சன்னதி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இங்கே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கும் போது நல்ல சிலிச்சுன்னு காற்று வருது. அந்த மாங்காய் மரம் தான் இப்போயும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிறது அந்த மாங்காய் மரம் தான் அப்படிங்கிறாங்க.
அவ்வளோதான். இந்த படி ஏறும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகும் தான். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஆழ்வார்கள் இருப்பாங்க. ஏறும்போது லெஃப்ட் சைட் ஃபுல்லாக தசாவதார சிலைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ரீ ராமானுஜரை தாண்டி ஆழ்வார்களாக இருப்பாங்க லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும். ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் தூரம் தான் அடுத்து. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சுற்றிலும் அந்த இடத்த நம்ம பார்த்துக்கிட்டே நடந்து வர்றது, எப்படா திருப்பி வருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துரும் இந்த இடம். நிறைய பேருக்கு போக முடியாமல் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும், ஹெல்த் இஷ்யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் அலிப்பிரின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்லேயே. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ரீச் ஆகிட்டோம் நம்ம. ஆக்சுவலாக ஃபுல்லாக வீடியோவாக காமிக்கணும்னா ரொம்ப நேரம் போகும் இந்த வீடியோ. இதுவே லென்த்தியாக தான் இருக்குது இந்த வீடியோ. ஸோ ரீச் ஆகிட்டோம். சூடாக வச்சுருந்தோம். அதனால் கற்பூரம் ஏற்றிட்டு லக்கேஜ் கீழே கொடுத்துருந்தோம் இல்லையா, அது மேலே வந்திருக்கும். 2 ஹவர்ஸில் மேலே வந்துடும். அந்த லக்கேஜ் எடுக்கிற இடம் 24 ஹவர்ஸும் ஓப்பனில் தான் இருக்கும். முதல்ல இங்கேயே நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் போய் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடம் ஏறி முடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடக்கணும் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு. ஆனாலும் நடக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். கீதா புத்தேச பார்க்கெல்லாம் பார்த்துட்டு நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஆர்ச்சர் அங்கே இருக்கிற அந்த கார்டன்லாம் பார்த்துட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஏறின பிறகு ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்திக்கு எதுவுமே ஈக்குவல் கிடையாது. நல்லா நடக்கிறவங்க மேக்ஸிமம் 5 மணி நேரத்துக்குள்ளார நடக்கிறாங்க அப்படின்னா, நடக்க முடியாதவங்க 10 மணி நேரம் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம நடந்துடலாம். அதாவது முடியாதவங்களுக்கு சொல்கிறேன், நடந்துடலாம். ஸோ அவ்வளோதான், மேலே ஏறி வந்துட்டோம். ஜிஎன்சி ஆர்ச் வந்துருச்சு. இங்கே போய் நம்ம லக்கேஜ் எடுத்துக்கணும். அங்கேயுமே வாஷ்ரூம் இருக்குது, ஜலப்பிரசாதம் இருக்குது. இந்த மாதிரி சைன் போர்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன சேவாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நடந்தால் சரி ரூம் புக்கிங் ஆஃபீஸ் வந்துடும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அங்கே போய் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தால் ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக போய் ரூம் எடுத்துக்கணும்னாலும் ரூம் எடுத்துக்கலாம். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த சித்தரை பற்றி தெரிஞ்சால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ட்ரெக்கிங் தும்புரு தீர்த்தம் போனால் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய நான் ஷேர் பண்ணிக்கேன் நம்ம சேனலில். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் லேட்டஸ்ட்டாக அலிப்பிரியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். இப்போ நான் ஷேர் பண்ண இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் போய் சேரும். தேங்க்யூ. இதுதான் லக்கேஜ் டெலிவரி கவுண்டர். இங்கே போய் நம்ம லக்கேஜ் எடுத்துக்கணும். ஃப்ரீ தான், லக்கேஜ் கொடுக்கறது ஃப்ரீ தான். மொபைல் நம்ம கையிலே வச்சுக்கலாம், பர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். பேக் கொடுக்கறதும் ஆப்ஷனல் தான். செப்பல் மட்டும் போட்டு போகக்கூடாது. மற்றபடி ட்ரெஸ் கோட்லாம் எதுவும் கிடையாது. டீசெண்டாக கோயிலுக்கு வர்றப்போ எது கன்வீனியன்ட்டாக ட்ரெஸ் இருக்கோ அது போட்டுக்கலாம். தேங்க்யூ.